எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனலில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கக்கூடிய வெண்டைக்காய் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் கூட பிசுபிசுப்பு வழவழப்பு எதுவுமே இல்லாமல் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். இது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து வெண்டைக்காய் மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நல்ல புது வெண்டைக்காயாட்டு எடுத்து தண்ணியில் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஒரு டவலால் துடைச்சிட்டு ஈரம் இல்லாமல் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும். வெண்டைக்காய் வந்து நம்ம கட் பண்ணும்போது ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், நான் எனக்கு இந்த சைஸில் தான் கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். இதே மாதிரி எல்லாமே ஒரே அளவில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் எல்லா காயுமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாய் சூடாகுனதும் அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகுனதும் கடுகு சேர்த்து வெடிக்க விட்டுறலாம். நான் வந்து வெண்டைக்காய் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கிறதுனால 2 பல்லாரி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கடுகு நல்லா வெடித்ததும் அந்த பல்லாரியை வந்து இதில் சேர்த்துக்கிடலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் இருந்ததுன்னா ஒரே ஒரு பல்லாரி போதும். இப்போ இதில் 2 கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிட போகிறேன். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காய் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த வெண்டைக்காயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் வதங்க அதில் வந்து இந்த பிசுபிசுப்பு வந்துகிட்டே இருக்கும். அது நூலாக வந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், லைட்டாக ஒரு பிசுபிசுப்பு வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே சிம்மில் வச்சு வதக்கிக்கிட்டு இருக்கலாம். இப்போ வந்து இது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக நம்ம இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு வந்து முதலே ரொம்ப சேர்க்க வேண்டாம். கடைசியில் நம்ம பார்த்துட்டு காணாட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிசுபிசுப்பு வந்துட்டு எவ்வளோ இழுக்குது பாருங்கள். இதில் நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக. அது நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிட போகிறேன். சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இந்த பிசுபிசுப்பு வந்து தக்காளி சேர்த்து வதக்கும் போது சுத்தமாக இல்லாமல் ஆயிரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிசுபிசுப்பு தன்மை குறைஞ்சிட்டு தக்காளி நல்லா வதங்கி வரையும் இதில் உள்ள பிசுபிசுப்பும் சுத்தமாக போயிடும். இப்போ நல்லா கரெக்டாக ஆகிட்டு பாருங்கள், தக்காளியும் வதங்கியிருக்கு. அந்த வெண்டைக்காயிலையும் சுத்தமாக பிசுபிசுப்பு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலாக்களை சேர்த்துக்கிடலாம். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருக்குது. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட போகிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒருவேளை காரம் கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துடுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள். இவ்வளோ தான் நம்ம சேர்க்குற மசாலா. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட்டாக வாசமாக இருக்கணும்னு பிடிக்கும்னா கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிடுங்க. அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து இதுக்கு தேங்காய் சேர்க்கையில். இப்போ இதை அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போய் சூப்பராக ரெடி ஆயிரும். கொஞ்சம் கூட பிசுபிசுப்பு எதுவுமே இருக்காது. இந்த வெண்டைக்காயில் வந்து வளவளப்பு தன்மை இருக்கிறதுனால தான் இதை நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பிள்ளைங்க வந்து அதை பார்த்தாலே ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், இது வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. வெண்டைக்காய் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஞாபக சக்தி கொடுக்கும். அதனால் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க.
அப்போ நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோக்களையும் பார்க்கலாம். இதுவரையும் பொறுமையாக வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.